இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் கொத்தமல்லி பொடி, புதினா பொடி, பச்சை மிளகா பொடி அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு வீடியோவோட கடைசியில் போட்டிருக்கேன். கொத்தமல்லி பொடி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க புல் பழுத்தது எல்லாம் எடுத்து போட்டுருங்க. நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க. அதை ஆஞ்சி எடுத்த கொத்தமல்லியை நல்லா அலசி எடுத்துருங்க. நம்ம கொஞ்சம் நல்லா உதறினாலே போதும், தண்ணி எல்லாமே வந்துடும். கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது இருந்தால் பரவாயில்ல. இப்போ கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிடுங்க. ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டுறணும். நல்லா பரப்பி விட்டால் ஒரு நாளில் காஞ்சிரும். நீங்கள் காலையில் காய வச்சிங்கன்னா நமக்கு ஈவினிங் இல்லைன்னா மறுநாள் காலையிலக்குள்ளேயே நம்ம பொடி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். வெயிலும் நல்லா அடிக்குது. இந்த நேரத்தில் காய வச்சா ஒரு அரை நாள் கூட நமக்கு போதும். நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடக்கூடாது, அதோட பச்சைத்தன்மை நமக்கு போயிடும். இப்படி நம்ம நிழல் காய்ச்சலாக பண்ணும்போது அதோட வாசனை, அதோட பச்சைத்தன்மை எதுவுமே மாறாது. நமக்கு கொத்தமல்லி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த டேஸ்ட் என்னவோ அதுதான் அப்படியே வரும். நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி காஞ்சி வரணும். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அப்போ தான் நம்ம பொடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பொடி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஈரம் இல்லாத ஜாரில் காய வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக்கிடுங்க. ஈஸியாக பொடியாயிரும். ஒரு 4-5 சுற்றும் போதே எவ்வளோ நல்லா பொடியாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பொடியாயிரணும். நமக்கு அரைக்கும் போதே தெரியும் கொத்தமல்லியோட பச்சை வாசனை வரும். அந்த கலரோ டேஸ்ட்டோ நமக்கு மாறவே மாறாது. இதை ஒரு 6 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடரை நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா புலாவ் செய்யும் போது நம்ம இந்த பொடி போட்டால் கூட போதும். பிரியாணி பண்ணும்போதும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். புதினா பொடி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு கட்டில் எவ்வளோ வருமோ நான் அதை மட்டும் காமிக்கிறேன். அதோட பழுத்த இலையை சேர்க்காமல் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே நல்லா ஆஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த இலையை நல்லா அலசி எடுத்துக்கணும். அதில் இருக்க நம்ம அழுக்கு தூசி எதுவுமே இல்லாமல் அலசி எடுத்துட்டு ஒரு ஈர துணியை வச்சு அந்த ஒத்தி மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா மீதி ஈரம் இருந்தால் பரவாயில்ல, நல்லா காஞ்சிரும் காயும் போதே. கொத்தமல்லி இலையை நம்ம எப்படி நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்தோமோ அதே மாதிரி புதினா இலையுமே நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்துருங்க. இதுக்குமே ஒரு நாள் போதும். எப்படி நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள், மொறு மொறுன்னு. ஒரு கட்டில் நமக்கு இவ்வளோ தான் வரும். இதை அரைச்சி பொடி பண்ணால் ஓரளவு வச்சுக்கலாம். நம்ம புதினா இலையை ஈரம் இல்லாத ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எதுவுமே நம்ம ஒரு 4-5 சுற்றுறதுக்குள்ளேயே நல்லா பொடியாகி வந்துடும். இந்த மாதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதையுமே நம்ம ஒரு 6 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை, அதோட டேஸ்ட்டு எதுவுமே மாறாது. பச்சை மிளகா பொடி பண்ணுறதுக்கு நல்ல நீட்டு மிளகாவாக பழுத்தது இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நம்ம குண்டு மிளகா அந்த மாதிரிலாம் கூட வரும், எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மிளகாயில் நமக்கு நல்ல கலர் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீட்டு மிளகா எடுக்கிறதும் நல்லது. மிளகா எல்லாத்தையுமே நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு நம்ம காம்பு எல்லாமே பிச்சிடணும். அது நம்ம அலசுறதுக்கு முன்னாடி நம்ம காம்பு எடுத்துடக்கூடாது. ஏன்னா உள்ளே போய் தண்ணி நீர் மாதிரி கோர்த்துருச்சுன்னா அது காய்கிறது கஷ்டமாயிடும். காம்பு எல்லாத்தையுமே பிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. மிளகா ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைன்னா எனக்கு கொஞ்சமாக இருந்தாலும் நான் கையில் நறுக்கிற கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சாப்பரில் போட்டு பொடி பண்ணிட்டா கூட அது இன்னும் நமக்கு ஒரு நாள்லேயே காஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நறுக்கும் போது கண்டிப்பாக ஒரு 1.5 நாளாவது ஆகும். புதினா கொத்தமல்லியை எப்படி நம்ம நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்தோமோ அது மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் இதையுமே நனலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணனால எனக்கு ஒரு 1.5 நாள் காய்கிறதுக்கு ஆயிடுச்சு. நல்லா எப்படி காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு காஞ்சி வந்துடும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பழுத்தது 1-2 இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு ஈரம் இல்லாத ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு புதினா கொத்தமல்லியை விட இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா அரைக்கிற மாதிரி வரும். நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ நல்லா பவுடராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இதையுமே நம்ம 6 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியெல்லாம் வச்சு ஹரியாலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.